காதலின் பொன் வீதியில் அத்தியாயம் 6. பெண்கள் அனைவரும் ஓரிடத்தில் சேர்ந்து குளித்தனர். பூச்சிதறலாய் தண்ணீர் பன்னீர் தெளிப்பது போல மேலே விழ ஒரே உற்சாகமாக இருந்தது. சூப்பரா இருக்கு என்று ஒருவர் மேல் ஒருவர் தண்ணீரை வாரி கொட்டிக்கொண்டு சிறு பிள்ளை போல் விளையாடி மகிழ்ந்தனர். இவர்களை தவிர ஏராளமான சுற்றுலா பயணிகள் என்பதால் ஆண்கள் அனைவரும் குளியலுடன் மற்றவர்களை வேடிக்கை பார்ப்பதும் பெண்களை சைட்டடிப்பதுமாக அவர்களது பொழுது போயிற்று. 1 மணி நேரத்திற்கும் மேலாக எல்லோரும் குளியல் ஆட்டம் போட்ட பின் மேலே வந்து உடை மாற்றிக் கொண்டனர். ரொம்ப பசிக்குது, குளிரினால் விரைத்த கைகளை தேய்த்து கொண்டு உஷாதான் முதலில் கூறினாள். ஹோட்டல் எதுவும் இங்க கிடையாது என்று ஒருத்தி சொல்ல, அங்க பாருங்க, சுட சுட மீன் சுட்டு தராங்க, சாப்பிடுவோமா என்றதும் பெண்கள் குழாம் அங்கே சென்றது. அதற்கு முன்னரே அவர்கள் அலுவலக நண்பர்கள் அங்கு நிற்க, சாப்பிட ஆளா வந்துட்டீங்க, எங்களையெல்லாம் கூப்பிடலாம்ல என்று இளமதி சண்டையிட, எதுக்கு கூப்பிடணும், நீங்க மட்டும் காலையில எங்களை கூப்பிட்டா சாப்பிட போனீங்க? பதிலுக்கு அவர்கள் ஆரம்பிக்க சற்று நேரம் கலைபரமாக இருந்தது. இந்தா சாப்பிடு என்று ஒரு பிளேட் மீனை வாங்கி அவளிடம் கொடுத்தான் அக்னி. எனக்கு முள்ளை எடுத்து சாப்பிட தெரியாது என்று அவள் முகத்தை சுளிக்க, பாப்பான்னு உங்க அப்பா சொன்னது சரியாதான் இருக்கு, வாய்க்கு ருசியா மீன் கேக்குது, ஆனா முள் எடுக்க தெரியாதா? கேலி பேசியவன் தானே முள்ளை எடுத்து அவளுக்கு சாப்பிட கொடுத்தான். வேண்டாம், நீங்களே சாப்பிடுங்க என்று கோபத்தில் முறுக்கி கொண்டாள். அவளது கோபம் அவனுக்கு சிரிப்பை வரவழைத்தது. ஏதோ ஒரு விதத்தில் அவள் அவனை கவர்ந்து நின்றாள். வேலையில் சேர்ந்த 2 வருடங்களிலும் கல்லூரியில் படிக்கும் போதும் அவனை சுற்றிய பெண்கள் ஏராளம். எதிலும் கவனத்தை கொண்டு செல்லாது படிப்பை முடித்து வேலையில் குறியாக இருந்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறான். உஷாந்தினியை பார்த்த நாளாக அவனது மனம் அவன் வசத்தில் இல்லை. தனக்குரியவள் என்ற எண்ணமும் அவளது மனதை கவர்ந்து அதன் பின்னரே தன்னுடைய விருப்பத்தை சொல்ல வேண்டும் என்ற நினைப்பும் சற்றே ஒதுங்கி இருக்க செய்தாலும் அதையும் மீறி சில சமயம் அவளிடம் வார்த்தையாட தோன்றியது. பரவாயில்ல, சாப்பிடு. அவனின் ஒளிர்ந்த பல்வரிசையில் அவளது மனம் சிக்கொண்டு தவித்தது. மறுக்க முடியாமல் வாங்கி கொண்டு வாயில் வைத்து சுவைத்தாள். பசிக்கு மசாலா போட்ட மீன் தேவாமிர்தமாக இருக்க ஓர விழியால் அவனை அளந்தாள். மற்ற நண்பர்களுக்கும் மீனை வாங்கி கொடுத்து கொண்டிருந்தான். மாநிறம், நல்ல உயரம், அலையலையாய் சிகையும் கருத்து அடர்ந்த மீசைக்குள் நிக்கோட்டின் படியாத அழுத்தமான உதடுகளும் அவனை அழகாகவே காட்டியது. அலுவலக வேலையின் போது அவனது கம்பீரமும் ஆளுமையும் ஏற்கனவே அவள் அறிந்ததுதான். எல்லா கட்டழகு பாவைக்கும் திருமண வயது வரும்போது தனக்கேற்ற துணைவன் என்ற கனவில் ஒரு முகம் இருக்கும். அது இவனுக்கு பொருந்துவது போல் உஷாந்தினிக்கு தோன்றியது. படிப்பு, நல்ல வேலை, அழகான தோற்றம் என வெளிப்பார்வைக்கு தெரியும் அனைத்தும் பிடித்திருக்க, முதலில் பேசும்போது சற்று கர்வமாக தெரிந்தாலும் பின்னர் தன்னிடம் காட்டும் இணக்கம் அவளை குளிர்வித்தது. அதுவே பிடித்ததை விருப்பமாக மாற்ற மனதை துரத்தியது. மனித மனத்தின் விசித்திரங்களில் இதுவும் ஒன்று. மனதிற்கு பிடித்துவிட்டால் அவர்கள் செய்யும் எல்லாமே சரி என்று தோன்றும். அங்கு விற்ற தின்பண்டங்களை எல்லாம் வாங்கி கொறித்து பசியை ஆற்றி கொண்டவர்கள் கீழே இருக்கும் பூங்காவிற்கு சென்றனர். விதவிதமான விளையாட்டுகளில் சின்ன பிள்ளைகள் போல் ஏறி விளையாட ஆரம்பித்தனர் உஷாவும் அவளது தோழிகளும். ஆண்கள் ஆங்காங்கே நின்று பேசவும் சுற்றி பார்க்கவும் செய்ய ஊஞ்சலுக்கு பெண்களிடையே போட்டி நடந்தது. கடைசியாக ஊஞ்சலில் ஏறி நின்று உஷாந்தினி ஆட தோழிகள் கீழே இருந்து தள்ள ஆரம்பித்தனர். அந்த வேகத்தை பார்த்து உண்மையிலேயே பயந்துவிட்ட அக்னி அருகில் வந்து சத்தம் போட்டான். அமிர்தா, இவ்வளவு ஸ்பீடா ஆட்டுறீங்க, விழுந்து கால் கை உடைஞ்சா நான் தான் அவங்க வீட்டுக்கு பதில் சொல்லணும். இறங்கு. அவள் விழுந்து விடுவாளோ என்ற பதட்டத்தில் கோபத்துடன் அவளை அதட்டினான். அவனது கோபத்தில் எல்லோரும் பயந்து விட உஷா கீழே இறங்கி நின்றாள். சாரி, ஏதோ ஒரு ஆசை, சின்ன பொண்ணா இருக்கும்போது இந்த மாதிரி ஆடி இருக்கேன், இப்போ ரொம்ப நாளாச்சு, திரும்பவும் ஊஞ்சலை பார்த்ததும் ஒரு ஆசை இல்லாம அமிர்தாவை ஆட்டி விட சொல்லிட்டேன். அதுக்கு எதுக்கு இவ்வளோ போய் திட்டுறீங்க, தப்பு செஞ்சது நான் தான் என்று தோழிக்கு பரிந்து வந்தாள். விழுந்த பிறகு உங்க வீட்டுக்கு பதில் சொல்ல முடியுமா என்றவன் கோபத்தில் முன்னால் சென்று விட்டான். என்னடி, ஃபயர் இங்கே வந்ததுல இருந்து ஒரு மார்க்கமா இருக்கு? அமிர்தா அருகில் வந்து கேட்க,
நீ வேற பேசாம இரு. அவர் சொன்னது சரிதான். ஏதோ நல்ல நேரம் ஒன்றும் ஆகலை. கெட்ட நேரமா இருந்து கீழே விழுந்து வச்சா நிச்சயமா எங்க அத்தை மூஞ்சிக்கு நேராவே கேட்டுடுவாங்க. சரி வா போவோம். அந்த பூங்காவை சுற்றி பார்க்க ஆரம்பித்தனர். ஆங்காங்கே நின்று செல்ஃபி எடுக்கவும் குழுவாக படம் எடுக்கவும் செய்தனர். எல்லோரும் சேர்ந்தும் தனித்தனியாகவும் நண்பர்கள் தனியாக என்று படங்களை எடுத்து தள்ளினர். ராஜை நடுநாயகமாக வைத்து ஆண்கள் தனித்தனியாக எடுத்துக்கொள்ள இளமதி தங்களுடன் போட்டோ எடுக்க அவனை அழைத்தாள். முதலில் வர மறுத்தவன் அமிர்தா அழைக்கவும் வந்தான். சாரி, ஏதோ கோபத்தில் உங்களை திட்டிட்டேன் என்று அமிர்தாவிடம் மன்னிப்பு கேட்க, இட்ஸ் ஓகே, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு புரியுது என்று கூறிவிட்டாள். குரூப்பாக எடுத்த பின்னர் அவர்களின் நடுநாயகமாக நின்று செல்ஃபி எடுத்துக்கொண்டான். செல்ஃபி எடுக்கும்போது அவனது முகத்தின் அருகே உஷாவின் முகம் இருக்குமாறு கரெக்ட் செய்து செல்ஃபி எடுத்தான். இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் கிளம்பணும். அதுக்குள்ள எங்கெங்க சுத்தணுமோ சுத்திட்டு வாங்க. 2-3 பேராக பிரிந்து சென்றனர். உஷா என்று அழைக்க அவன் அருகில் வந்தாள். சாரி, ஏதோ ஒரு உரிமையில கோவப்பட்டுட்டேன். ஆனால் எனக்கு உண்மையிலே ரொம்ப பயமாக இருந்தது. அதை சொல்லும்போது அவனது கண்களில் காதலும் கனிவும் போட்டி போட, இட்ஸ் ஓகே என்று வாய் தானாக முணுமுணுத்தது. இருவரும் பேசிக்கொண்டே சற்று தூரம் நடந்தனர். 3 மணி ஆனதும் எல்லோரும் கிளம்பி உஷாவை அவர்களது வீட்டில் விட்டுவிட்டு கோயம்புத்தூர் கிளம்பினர். மறுநாள் காலையில் அவள் வழக்கம் போல பஸ்ஸில் வந்துவிடுவதாக கூறிவிட்டாள். அதன் பிறகு அலுவலகத்தில் எப்பொழுது பார்த்தாலும் 2 வார்த்தைகள் பேசாமல் நகரமாட்டான். அப்பாவிற்கு புக் செய்த வண்டி வந்துவிட்டது என்று கம்பெனியில் தகவல் கொடுக்க ஷோரூம்க்கு மாலை வருவதாக கூறினாள். அவனிடம் 1 மணி நேரம் முன் அனுமதி கேட்க என்னவென்று விசாரித்தான். ஓகே, நானும் அந்த சைடு தான் போகிறேன், ட்ராப் பண்ணிடுறேன் என்று அழைத்து கொண்டு சென்றான். இறங்கி கொண்டு நன்றி சொல்ல அவனும் இறங்கி உடன் வந்தான். வண்டி நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே முடித்து ஊருக்கு கொண்டு போய் விட சொல்லி கூறினான். அதற்கு வேண்டிய ஃபார்மாலிட்டி முடித்து பணமும் கொடுத்து விட்டு கிளம்பினர். உங்களுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்க? அது நாளைக்கு பார்த்துக்கலாம், பசிக்குது, அன்னபூர்ணா போகலாமா என்றவன் நேராக ஹோட்டலுக்கு வண்டியை செலுத்தினான். அவளுக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்டு ஆர்டர் செய்தான். படிப்பு, கல்லூரி வாழ்க்கை, வேலை என்று தன்னை பற்றி கூறி அவளையும் விசாரித்தான். பிடித்த விஷயங்கள், ரசனைகள், சமையல், சாப்பாடு, தன்னுடைய பழக்க வழக்கங்கள், எதற்கு கோபம் வரும், எதிர்பார்ப்பு என அனைத்தையும் இருவரும் பகிர்ந்து கொண்டனர். நாளுக்கு நாள் நெருக்கம் கூட. அவளை பார்க்காத பொழுதுகளில் இவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஏற்பட்டது. அவளுக்கு பசலி படிந்தது. ஃபயர் ராஜாக மாற உஷாந்தினி உஷியாக மாறினாள். அலுவலகம் முடிந்து அவனுக்காக காத்திருந்தாள் உஷா. எனக்கு மீட்டிங் இருக்கு, நீ போயிடு, நான் நைட் பேசுகிறேன். அவனிடம் இருந்து மெசேஜ் வந்தது. அவனை பார்க்க ஆவலாக காத்திருந்தவளுக்கு ஏமாற்றமாக இருந்தது. ஒரே அலுவலகத்தில் வேலை பார்ப்பதால் வேலை பழு தெரியும் என்பதால் மனதை மறைத்து கொண்டு தனது இருப்பிடம் சென்றாள். மீட்டிங் முடியவே 11 மணி ஆகிவிட்டது. புதிய ப்ராஜெக்ட் பற்றி பேச ஹெட் ஆஃபீஸிலிருந்து 3 உயர் அதிகாரிகள் மீட்டிங்கில் கலந்து கொண்டனர். அவர்கள் அனைவரும் எழுப்பிய சந்தேகங்களுக்கு பதில் சொல்லி ப்ராஜெக்ட் விவரங்களை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் தாமதமாகிவிட்டது. ஃபோன் மெசேஜில் நாளைக்கு ஊருக்கு செல்வதாக கூறியவள் ஆஃப்லைன் சென்று இருந்தாள். இவனுக்கும் களைப்பு அதிகமாக இருக்க தூங்கிவிட்டான். அதிகாலையில் விஜயாபதி அவனை அழைத்து, முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு, ஊர் வரைக்கும் வந்துட்டு போப்பா என்று கேட்டார். அப்பா, புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும், எனக்கு டைமே இல்லை என்று இவன் மறுக்க, தம்பி இன்னைக்கு வராட்டாலும் பரவாயில்ல, நாளைக்கு காலையில் கிளம்பி வா, சாயங்காலம் ஊருக்கு போயிடலாம். சொந்த ஊரில் இருந்துக்கிட்டு வரமாட்டேன்னு சொல்ல முடியாது தம்பி, நீ கண்டிப்பா வர என்று கூறி வைத்து விட்டார். ஞாயிறு காலையில் ஊருக்கு கிளம்பினான். கோபி வந்ததும் உஷாவின் நினைவு தானாக எழுந்தது. உடனே அவளுக்கு அழைத்தான். நான் உங்கள் ஊர் தாண்டி என்னோட ஊருக்கு போயிட்டுருக்கேன். அப்படியா, வரலன்னு சொன்னீங்க? அப்பா வர சொன்னாங்க. நீ என்ன பண்ணுற? சொந்தத்தில் ஒரு கல்யாணம், அதுக்கு எல்லோரும் கிளம்பிட்டுருக்கோம். அப்படியா, இன்னைக்கு பார்க்க முடியாதா? ஏக்கத்தோடு கேட்டான். எனக்கும் பார்க்கணும் போல தான் இருக்கு. ஓகே, நாளை காலையில் ஆஃபீஸில் பார்க்கலாம் என்று கூறினாள். ஒரு ஐடியா, நாளை காலையில் நீ பஸ் ஸ்டாண்டில் நில்லு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து கோவை போகலாம்.
என்று அவன் கூறியதும் சந்தோஷத்துடன் சம்மதித்தாள்.